ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் மொத்தம் 90 நிமிஷம் ஃபோனில் பேசியிருந்துக்கிறாங்க. இந்த ஃபோனில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்துக்கிறாங்க. இதில் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அடுத்த 30 நாளைக்கு ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணக்கூடாது. அது கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெண்டாவது இந்த பவர் பிளான்ட், இது போல பகுதிகளில் தாக்குதல் பண்ணக்கூடாது 30 நாளைக்கு. இப்போ அதே போல் உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாளைக்கு ரஷ்யாக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணக்கூடாது. இந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணக்கூடாது. ஸோ இது மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கூடிய விஷயம். இது அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்கள், இன்டெலிஜென்ஸ் டேட்டா ஷேரிங், இது போல் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது. ஸோ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வச்சு தான் சண்டை பிடிக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 175க்கு 175 அப்படிங்கிற ஃபார்மேட், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். திருப்பி பதில் சொல்றதுக்கான காரணங்கள் இருக்கு. ஸோ 175 நபருக்கு 175 நபர் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ரெண்டாவது 23 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்காங்களா ரொம்ப அதிக அளவில். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, ரஷ்ய தரப்பு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பேசிக்கிறாங்க, ஆயுதங்கள் கொடுக்கறத பற்றி பேசிக்கிறாங்க. ரெண்டாவது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பேசிக்கிறாங்க. சரி, அடுத்த 30 நாள் ரஷ்யாவுக்கு ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா மேற்குலக நாடுகள் இந்த டேர்ம்ஸ் படி மேற்குலக நாடுகள் நடக்குது அப்படின்னா ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. ரஷ்யா பார்த்து செய்யுங்க, கொஞ்சம் பார்த்து சூதானமாக செய்யுங்க, ரொம்ப செஞ்சிடாதீங்க, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துங்க அப்படிங்கிறது போல். அப்படி போகிறாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்குப்பா. நீங்கள் இந்த செய்திகள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வரக்கூடாது, ஆயுதங்களே இல்லை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சீஸ்ஃபயருங்கிறது இந்த லேண்டு சிஏ அப்படிலாம் எதுவும் இல்லை. ரஷ்யா கிட்ட ஹெவியான அர்சனல் இருக்குது. ரெண்டாவது ஃப்ரண்ட் லைனில் ஏகப்பட்ட ஆயுதங்களை டிப்ளாய் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை நம்ம தொடர்ந்து இந்த ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கிறது பார்க்குறோம். அஃபென்சிவ் ஆப்ரேஷன் மாபெரும் அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஸோ அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ரஷ்யா தரப்புலேருந்து இருக்கும்போது இந்த டைமில் இன்டெலிஜென்ஸ் டேட்டா, ரெண்டாவது ஆயுதங்கள்லாம் மேற்குலக தரப்புலேருந்து சீரன் சிறப்புமா ஆயுதங்கள் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது? அது கூடவே ஃபோர்ஸ்டு மொபைலைசேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டேர்ம்ஸ் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அடுத்த 30 நாளில் உக்ரைன் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். பார்த்து சூதானமாக செய்யுங்க ரஷ்யா அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறாரா அப்படின்ற கேள்வியோடு இப்போ பலருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இதை மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்ட்டை பற்றி பேசிக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்டில் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா காசாவை தாக்குதல் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது போல் யூஎன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டு இருக்காங்க. ரஷ்ய தரப்பு வந்து சீஸ்ஃபயர் போட்டிருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பல நாடுகள் தரப்புலேருந்து வந்துட்டு இருக்கு. சவுதி தரப்புலேருந்துலாம் கண்டனங்கள் போயிருக்கு, ஜோர்டன் தரப்புலேருந்து கண்டனங்கள் போயிருக்கு, எஜிப்த் தரப்புலேருந்து கண்டனங்கள் போயிருக்கு. வயலேஷன் பண்ணுறீங்க இஸ்ரேல் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஹெவியாக தாக்குதல் பண்ணுறாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த மிடில் ஈஸ்ட் பற்றியும் சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க. என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த யூரோப் பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியே வராங்க. அட் த சேம் டைம் மிடில் ஈஸ்டில் முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஏன்னா அமெரிக்கா தோக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமே மிடில் ஈஸ்டில் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருந்துமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்னா இந்த மிடில் ஈஸ்ட்டை ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, மேற்குலக நாடுகள் தொடர்ந்து ஆயுத உதவிகள் உக்ரைனுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா மேபி இந்த போகிற ஜவ்வு முட்டை மாதிரி நம்ம ஒன்று கணிச்சு சொல்லணும் இல்லையா, அமெரிக்கா இதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் யூரோப் மட்டும் ரஷ்யாவை எடுத்து அண்டை கொடுத்துட்டு இருந்தால் போதும், ஜெயிக்கணும் நீடு இல்லை, சும்மா ரஷ்யாவை அண்டை கொடுத்துட்டு இருந்தாலே போதும். இந்த மிடில் ஈஸ்ட் சீனாவெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து ரஷ்யா கிட்ட வச்சுக்குவாங்க அப்படிங்கள சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான அடித்தளமாக இது இந்த சீஸ்ஃபயர் அப்படின்ற கேள்விகள் இருக்குது. நான் பேசினேன், ரஷ்ய அதிபர் தெளிவாக தான் பேசுகிறாரு, சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கு வச்சாங்க, நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் துளசி கபாட் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் நண்பர்களுங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் அவங்க மக்களுக்கு என்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிட்டாரு, செஞ்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன்னா அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்கப்பா. யூரோப்பில் இருக்கிறவங்களாம் பெரிய ஆளுங்க மாதிரி ஆயுதம் கொடுத்து உதவுவேன், நல்லா பண்ணுவேன், சண்டைக்கு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு வேலைக்கு நின்று வேடிக்கை பார்ப்பாரா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மெயினாக மிடில் ஈஸ்டில் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அது மட்டும் இல்லாமல் துருக்கியோட அதிபர் இருக்கிறாரியா எர்டகன் அவர்கள், அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சில மாதங்களில் பேசுவாங்க, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் எஸ்டிஎஃப் தரப்புலேருந்து வந்து ஹெச்டிஎஸ் கூட ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அமெரிக்கா ட்ரூப்ஸையும் சிரியாவிலேருந்து விட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. முழுமையாக இஸ்ரேலை வந்து பார்த்தீங்கன்னா சிரியா வந்து பார்த்தீங்கன்னா துருக்கிகிட்ட கொடுத்துருக்குறாங்க அமெரிக்கா.
ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 போர்க்கில் மட்டும் இருக்கிறாங்க. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருமளவில் துருக்கியோட ஆளுமை தான் இருக்குது அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. இப்போ இப்படி இருக்கும்போது YPG, PKK இருக்கு இல்லையா? ஸோ அவங்க ஆயுதத்தை கீழே போட்டு வந்து சரணடைகிற வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் தொடர்ந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கல துருக்கி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ துருக்கி சில பகுதிகளை தாக்குதல் பண்ணுறாங்க, சிரியாவோட சில பகுதிகளில் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டு வருது. ஒரு சைடு இஸ்ரேல் சிரியாவை அடிக்கிறாங்க, இன்னொரு சைடு துருக்கி சிரியாவை அடிக்கிறாங்க. ஆனால் சிரியாவில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அடிச்சுக்கிப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது நட்பு பாராட்டணும் அண்டை நாடுகளோட அப்படிங்கிற HTS தரப்புன்னு தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் உள்நாட்டிலே ஏகப்பட்ட கலவரங்கள் வருது அப்படிங்கலாம் மாற்றக்கருத்தில். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமானுவேல் மேக்ரன் அவர்கள் இந்த உக்ரைனுக்கு உதவுறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா? பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய ரஃபேல் ரக விமானங்களை ஜெர்மனியோட பார்டரில் டிப்ளாய் பண்ணுவோம், 1.5 பில்லியன் யூரோ செலவுக்கு நாங்கள் முதலீடு பண்ணி ரஃபேல் விமானங்களை செஞ்சு என்டையராக அணு ஆயுத அம்பர்லாக்குள்ளே கொண்டு வர அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அதுக்கு ரஃபேல் விமானங்களை 2035 இப்போ இல்லைங்க, 2035 அடுத்த 10 வருஷத்தில் அந்த விமானத்தை கொண்டு போய் ஜெர்மனி பக்கத்தில் வைப்பாங்களாமா. எப்படி 6ஆம் தலைமுறை, 7ஆம் தலைமுறை, 8ஆம் தலைமுறையாக வந்துடும் போல இருக்குது அடுத்த 10 வருஷத்தில். இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறவங்கள தெரியல. மொத்தம் எதாவது செய்ய போகிறாங்க ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல யூரோப்பியன் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அதிகமான டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை யூரோப் பண்ணணும் அப்படிங்கிறவங்கள முடிவு எடுத்துக்கிறாங்க. தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறவங்கள முடிவு எடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாங்ஷன்ஸ் போடலாம் ரஷ்யா மேலே அப்படிங்கிற யோசிச்சுக்கிறாங்க. இதுக்கு ஹங்கேரி வெகுண்டு இங்கே பாருங்க, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஏன்னா நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸை வச்சு தான் ஹங்கேரி தரப்பு வந்து எனர்ஜியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கரண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கை வைக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யோசிச்சுக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் சாங்ஷன் போகிறதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படிங்கிறவங்களாம் ஹங்கேரி தரப்பு வந்து வீட்டோ போடுவோம்லாம் சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது ஹங்கேரி கூட உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேச போகிறாங்க அப்படிங்கிற போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தாக்குதல்கள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கேன், இன்னைக்கு ஏதாவது கம்மியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தொடர்ந்து எப்பவும் போல் ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 137 ட்ரோன்களை உக்ரைனுக்குள்ளே ஏவி விட்டுருக்குறாங்க. இதில் 63 ட்ரோன்கள், 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சீஸ்ஃபயர் வேணும், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னு கேட்கக்கூடிய இந்த சமயத்தில் கூட கர்கிவ்ல இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மேலே ரஷ்யா தரப்பு வந்து ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதே போல் உக்ரைனும் ட்ரோன்களை ரஷ்யாக்குள்ளே ஏவி விட்டுருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது முடியும் போதும் அந்த டைம்ல ஏவி விட்டுருக்காங்கனால மாற்றுக்கட்டில் இது தரப்பு அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா மெயினான விஷயம், முதல்ல இந்த ரஷ்யாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் கிரிட்டு இது மாதிரிலாம் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சது உக்ரைன் தான். பெருமளவில் அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் இனிஷியலாக அதை ஆரம்பிச்சு விட்டது. அந்த டைமில் நம்ம சொல்லியிருப்போம் இவங்க செய்யலாம், ஆனால் ரஷ்யா திருப்பி செஞ்சாங்கன்னா இவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற சொல்லியிருப்போம். ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு செஞ்சு விட்டதுனால இவங்க அட்டாக் பண்ணாமல் இருந்தாலும் ரஷ்யா தரப்பு வந்து அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அது மிக பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு உக்ரைன் வந்து தெரியாமல் பண்ணிட்டேங்க, இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு சொல்லி ஏதாவது பேசி தீர்த்து வைங்க, இதுக்கு மேலே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அடிக்காமல் இருந்துக்கலாமாமா அப்படிங்கிறது போல் ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி ட்ரம்ப் அவர்களை பேசி இதுக்கு மட்டும் அக்செப்ட் வாங்க அப்படிங்கிறது போல் கேட்டு வாங்கியிருப்பாங்க போல் தெரியுது. இதுக்கு மேலே உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. எந்த ஒரு ஆயில் ரிஃபைனரி மேலேயும் ரஷ்யா மேலே அடிக்க மாட்டாங்க. இதனால ஆயிலுக்கு பிரச்சனை வரும், இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா? ஸோ அது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ட்ரம்ப் அவர்களோட முடிவுக்கும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரஷ்யாவிலேருந்து ஆயில் பெருமளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. உக்ரைன் சும்மா ஆயில் ரிஃபைனரியில் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பண்ணால் பெருமளவில் கம்மியாகும், எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாகும். ஸோ அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆயில் தட்டுப்பாடு மார்க்கெட்டில் பெருமளவில் இருக்கும். ஆயில் தட்டுப்பாடு இருந்தால் ஆயிலோட ரேட் இன்க்ரீஸ் தான் ஆகும். இதனால் அமெரிக்காவுக்கு தான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் தான் இந்த விஷயத்தை வந்து இருதரப்புலையும் மத்தியஸ்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களையும் சில சாரார் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்குது. எதே எப்படியோ இதுக்கு மேலே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பால்டிக் பகுதியில் அளந்துட்டே இருக்கிறாங்க இல்லையா, போலாண்டாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ரிகானிசன் விமானங்களை கருங்கடல்லையும் சரி, ரெண்டாவது இந்த பால்டிக் கடல் பகுதியில் இந்த கலிங்கன்கிராடை சுற்றி அளந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க இல்லையா, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது போல். ஸோ இப்போ ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா அதே போல்
அவங்க நார்மலாக இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கலினின்கிராடுக்கு போக வரது இருக்க முடியும். அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட விமானங்கள் இந்த பால்டிக் சி பகுதியில் பறந்துகிட்டு இருந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஒரு வாரத்திலேயே 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பறந்து வரும்போது கூட வந்து பறக்கிறது, என்ன இந்த லைனில் போங்க, இப்படி வாங்க, இது எங்களோட ஏர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதோட 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ரெகுலராக அவங்களோட ரொட்டீனை பார்த்துருக்குறாங்க. பட் ஆனால் 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே நடந்திருக்கு அப்படிங்கிறதுல மிக பெருமளவு ஹைப் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் இதே ஃப்ரான்ஸ் வந்து பண்ணால் 2035 தான் டிப்ளாய் பண்ண போகிறாங்க. அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய ரஃபேல் விமானங்கள் தான் மிக பெரும் பேசுபொருளாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையில் பார்த்துருப்போம். இந்த சீஸ்ஃபயர்னால யாருக்கு லாபம்? ரஷ்யாக்கா, உக்ரைனுக்கா, அமெரிக்காக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீஸ்ஃபயர் போடுறதுனால ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரி சேஃப் ஆயிடுச்சு, உக்ரைனில் இனி இருக்கா, உக்ரைனால செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ மேற்கு தான் செலவு பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இந்த 30 நாளுக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா தளன்னு இருக்கும். பட்டன் அமுத்துனாங்கன்னா வந்து உளுந்துற எல்லாத்தையும் திருப்பி அழிச்சிடலாம். ஸோ ரஷ்யாவுக்கு பெருமளவில் இழப்புகள் இல்லை. ஆனால் இந்த சீஸ்ஃபயரை முழு மூச்சாக ஃபாலோ பண்ணியே தீரணும்னு நான் நினைக்கிறதுல உக்ரைன் மிக பெருமளவில் இருப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. அது கூடவே சில பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் இருதரப்புலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக எப்படி இந்த பிரச்சனையை அணுகணும் அப்படிங்கிறதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறதா சொல்லப்பட்டுட்டு வருது. அதை பற்றின விஷயங்கள் வந்துச்சுன்னா அடுத்தது பையில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீஸ்ஃபயர் டீல்னால யாருக்கு அதிக அளவில் பெனிஃபிட் அடைவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரஷ்யாக்கா, இல்லை உக்ரைனுக்கா, இல்லை அமெரிக்காக்கா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.